வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஆக்சுவலாக வந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு கோயில் இருந்துச்சு. கோயில் பக்கத்துலேயே ஒரு திண்ணை இருந்துச்சு. அதுலேயே ஒரு 4-5 குளம் இருந்துச்சு. குளிக்கிற மாதிரி, ட்ரெஸ்ஸு துவைக்கிற மாதிரி எல்லாமே க்ளீனாக பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போது கிளம்ப போகிறோம். ஸோ அதான் சொல்லாடுறது. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தாங்க இருந்தது. அது மாதிரி மூச்சுன்றாங்க, மூக்கு இது தொண்டெல்லாம் அடைக்குது, ஒரு மாதிரி இருக்குது. மழையிலே நனைஞ்சனால என்னமான்னு தெரில. கொஞ்சம் மூக்கில் பேசுகிற மாதிரி தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வாங்க போகலாம். கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிச்சு. சரி, ஓகே, வாங்க போகலாம். இன்றைக்கி வெயில் பொழக்குதுங்க. ஆனால் ஒரு வழியாக நல்லா தான் இருக்குது. ரொம்ப நாளாக மழை பெஞ்சு இன்றைக்கி வெயில் வர்றது நல்லா தான் இருக்குது. லிஃப்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். ஒரு சர்ப்ரைஸான இடம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஒரு வழியாக அந்த பாலத்தில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். ப்ரோ லிஃப்ட் கொடுத்து சொன்னார். தேங்க்ஸ் ப்ரோ. உங்கள் நேம்? சந்தோஷ் ப்ரோ லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இனிமேல் நம்ம ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் பீச்? 8 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அந்த பீச்சு தான். ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், என்ன புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்கே தான் போயிட்டுருக்கேன். வாங்க போகலாம். பீச்சு பக்கம் தான் போயிட்டுருக்கேன். சரியான வெயில். ஸோ மாற்றி அடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் கருமேகமும் வருது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஆனால் ஒரு பக்கம் ஜாலியாக தான் இருக்குது. என்னத்த சொல்கிறது. மண்ணாக இருக்குது இந்த புறம். ஆல்மோஸ்ட் ரொம்ப தூரம் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே லிஃப்ட்டு கொடுத்தாங்க. யாருன்னா ப்ரோ தான் லிஃப்ட்டு கொடுத்தாரு. கரெக்டாக அந்த பீச் டெஸ்டினேஷனுக்கு. உங்கள் ப்ரோ பேர்? அனுஷ்குமார் ப்ரோ லிஃப்ட்டு கொடுத்துருக்காரு. பார்த்தோன்னே இது என்ன பீச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பீச்சுன்னா மண் நிறையா இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பீச் அப்படி தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக மண்ணே இல்லாமல் ஃபுல்லாக வரிசையாக இந்த அலை நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாக அப்படி தானே ப்ரோ? ஃபுல்லாக கல்லாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஓ, ரிவர் இங்கே கனெக்ட் ஆகுதா? ஓ, கனெக்ட் ஆகுதா? ஓகே. ஓ, ஓகே 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 ஓகே. அதாங்க இப்போது பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ இது ட்ரோன் ஷூட் நல்லாயிருக்கும். ஓகே. இந்த சைடு ப்ரோ இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ட்ரோன் என்கிட்ட இல்லை. இப்போ நான் மொபைல் ஃபோன் வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓ, ஓகே ஓகே. எப்படி இருக்குது என்ன? ஓகே. இந்த இது பிளேஸஸும் சேம் இந்த ஈகிள் வியூவில் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்குன்றீங்க. ஓகே, தேங்க்யூ. அதான் ஃபுல்லாக பார்த்தேன். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச சன்செட்டு சன்ரைஸ் ரெண்டுமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து பார்க்கும்போது. ஸோ அதான் வந்திருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். இங்கே என்ன ப்ரோ போட்டிருக்காங்க? இறங்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்களா? அங்கே இறங்கக்கூடாது, ரொம்ப ரிஸ்க்குன்னு போட்டிருக்காங்களா? ஓகே. அது இந்த போட்டிருக்காங்களா அந்த ரெட்டு கேபிளோ ஏதோ சம்திங், இந்த ரிப்பன் மாதிரி, அது வரைக்கும் தான் போக முடியும். அது மேலே போக முடியாது. பட் இருந்தாலும் நான் உங்களுக்காக அங்கே அது வரைக்கும் போயிட்டு காமிச்சிட்டு ஃபுல்லாக A to Z அங்கேருந்து அந்த வரைக்கும் உங்களுக்கு வால்கிங்லேயே ஃபுல்லாக காட்டுறேன். பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு ஒரு சில விவரம் நான் சொல்ல வேண்டியிருக்கு. அதோட சொல்லிவிட்டு அப்படியே நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படியே வாங்க. அப்படியே நடந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் நடப்போம். என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அப்படியே பேசிக்கிட்டே போவோம். ஏதோ லைட் ஹவுஸ் மாதிரி இருக்குது.
சார்ஜ் வேறு இல்லையா? சரி ஓகே, 10 நிமிஷம் தானே, டக்குன்னு எடுத்துடலாம். உள்ளேயும் போகிறாங்க, ஆனால் பெரிய அலை வரும் அப்படின்ற மாதிரி முன்னாடி போட்டிருக்காங்களாம். உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு ஆர்வம் தான், என்ன பண்ணுறது. நடக்க முடியலைங்க. நடந்தால் அந்த எவ்வளோ தூரம் நடந்து லிஃப்ட்டு கேட்டு வந்திருக்கேன்ல, அதனால் கால் ரொம்ப வலிக்குது. அந்த உள்ளங்கால் பாதம் சொல்லுவாங்கள்ல, செம்மையாக வலிக்குது. இங்கெல்லாம் செடியாக இருக்குது. என்ன இருந்தாலும் இந்த பீச் ஓரமாக நடக்கிற சுகமே தனி தான். அங்கெல்லாம் ஃபுல் கல்லாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. ஒரு 4 6 இருக்குன்னு நினைக்கிறேன். 6 பாலம் இந்த மாதிரி சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்கு. அங்கே ஃபுல்லாக கல்லாக இருக்குல்ல, அங்கே போவோம். ரொம்ப தடுக்கி விடுது. கையில் ஹெல்மெட்டு அது இதுன்னு பிடிச்சி வச்சுருக்கால, கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகுது. ஆமாம், நல்ல வேளை விழுந்திருப்பேன். இது வரைக்கும் போகலான்னு பார்த்தா கல்லாக தான் இருக்குது. விழுந்துருவோமான்னு பயமாகவும் இருக்குது. நினச்சேன், இன்னும் ஒன்றும் தடுக்கி விடலையே நினச்சேன். இப்படி போயிடும். ஓகே, சூப்பர். மண் நீட்டாக இருக்குங்க. மற்ற பீச்செல்லாம் இல்லாமல், மற்ற பீச்சில் வந்து இந்த கருப்பாக இருக்கும்ல, அங்கங்கே இந்த மாதிரி இல்லாமல் சூப்பராக இருக்குது. இங்கே ஃபோட்டோ எடுக்கலாம், சூப்பராக இருக்கும். முன்னாடி நின்று இங்கே எதுவும் ரிப்பன் இது போடல. ஓரளவு தான் நடக்க முடியுது. ரொம்ப கால் வந்து இந்த உள்ளங்கால் வலிக்கிறது. இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்ட்டு இருந்தேன். என்னென்னா, நேற்று சொல்லியிருந்தேன் இல்லை, இந்த மாதிரி ஃபீவர் வர்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஃபீவர் தான் நினைக்கிறேன். ரொம்ப இது மாதிரி இருக்குது. பேராசிட்டமால் சாப்பிட்டு கிளம்பும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. டே ஒன் வந்து பார்த்துருப்பீங்க. என் சித்தி வந்து இந்த மாதிரி
மாத்திரை கொடுத்து விட்டாங்க. ஸோ அதான் வந்து இன்றைக்கி சாப்பிட்ருக்கேன். ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ கிளம்பியிருக்கேன். அதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ. கொஞ்சம் தேறி இருக்குது, பட் இன்னும் தேரணும். நைட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப பேரசிட்டமால் போட்டு திரும்ப ஃபுல்லாக நம்ம பிளான் தான். நம்ம நிப்பாட்டாமல் போகணும் இல்லைங்க, அதுக்காக தான். 39வது நாள் வந்து மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து 40வது நாள் போட்டால் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால் எடுத்துருவோம். வந்துட்டோம், டிக்கெட் வந்துட்டோம், எடுத்துருவோம், உங்களை காட்டிடுவோம்னு சொல்லிட்டு தான் ரிஸ்க் எடுத்து நான் காட்டிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிஸ்க் எடுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை, சொல்கிறது தான் அந்த விஷயம் ஒன்று சொல்லணும்னு சொல்லியிருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு சேம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. நான் இன்னும் ஒரு கடைசியாக வந்து ஒரு 2 கிளிப்ஸோடு அந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி.